இந்த தேர்வுகள் வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க, அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து இப்போ ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட்டு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பட் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு தேர்தலை கூட ப்ராப்பராக நடத்த முடியலன்னா இது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை கொடுக்குறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்வு முடிஞ்சு அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதில் ரேங்கிங் வருது. நீட் ரேங்கிங்கில் பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. அந்த ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து வேறு மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கான ரேங்கிங்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து பெரிய அளவில் இந்த நீட்டுனால பெரிய பயன் இல்லை. நீட்டில் வந்து குறைந்த மார்க் எடுத்தவங்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து தேவையற்ற ஒன்று. அட்லீஸ்ட் இந்த தேர்வையாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் இல்லாமல் நடத்தி முடிக்கிறாங்க. டாஸ்மார்க் இது குறைச்ச மாதிரி நேரம் குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்வர் தான் முடிவு செய்வார். கண்டிப்பாக இதை கூடிய வரும்.